எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சுவிசேஷமா சுகபோகமா என்று பார்க்கும்போது சுவிசேஷத்தை விட சுகபோகமே சிறந்தது என்று உலகத்தார் ஓடுகிறது போலவே ஆண்டுடைய பிள்ளைகளாக நாங்களும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்பா, எங்கள் ஆண்டவரே, நற்செய்தியை உலகத்துக்கு அறிவித்து அழிவில் உள்ள மக்களை, இருளுக்கு இருக்கிற மக்களை வெளிச்சத்திற்கு நடத்துகின்ற ஒரு மகா மேன்மையான பணியை எங்களுக்கு கொடுத்திருந்தும் கூட அதை மறந்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தரின் கண்களை திறந்து அப்பா உங்களுடைய நீதியின் பாதையில ஓட எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் அப்பா நாங்கள் தியானிக்கிற சத்திய வசனங்களை அப்பா நீங்க தொடர்ந்து எங்களோடு பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இம்மட்டுமா இந்த தாசரை கொண்டு பேசினீர். இந்த வேளையில் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு பேசுங்கப்பா. அப்பா, உமக்கு காத்திருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உமது கிருபை இந்த நாள் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே பேசுவீராக. உடைய மெல்லிய சத்தம் கேட்கும்படி நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட நல்ல ஒரு வார்த்தைகளை கொடுத்தாங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாத ஒரு பாடம், என்றைக்குமே மறக்கக்கூடாது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அழிவுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மனத்தாழ்மை நாம் தரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளில கூட நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். கடந்த நாட்களில் நாம் படித்தோம். சென்ற வாரம் நம்ம எந்த பாடம் எந்த புத்தகம் படித்தோம் ஞாபகம் இருக்கா? தானியேல் புத்தகத்தை படித்தோம். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த நாளில் நம்ம செய்திக்கு முன்னாக ஒரு சில கேள்விகள் உங்கள் மத்தியிலே நான் கேட்டு அதன் பிற்பாடு சத்தியத்திற்குள்ளாய் செல்ல வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். தானியேல் என்கிற இந்த புஸ்தகத்துடைய தலைப்பு நாம் படிக்கும் பொழுது தானியேல் என்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன அர்த்தம் படிச்சோம்? யாருன்னா ஞாபகம் இருக்கா? தேவனே என்னுடைய நியாயாதிபதி, God is my judge அப்படின்னு சொல்லி படிச்சோம். தானியேல் என்றால் தேவனே என்னுடைய நியாயாதிபதி என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா? இந்த தானியேல் புஸ்தகத்தை எதற்காக நாம் படிக்க வேண்டும் என்று ஒரு சில காரணங்களை பார்த்தோமே. ஏதாச்சும் ஒரு காரணம் உங்க மனசுல இருக்கா? எதுக்காக இந்த தானியேல் புஸ்தகத்தை நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி படித்த காரியங்கள் ஏதாச்சும் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். முடிவு காலத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கான புஸ்தகம். வேற ஏதாச்சும் காரணம்? ஆமென். இயேசுவே இந்த புஸ்தகத்தை படிக்க சொன்னார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நான் வாசித்த பொழுது ஆண்டவர் சொன்னாரு, பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அப்படின்னு சொன்னார். எத்தனையோ புஸ்தகங்களில் இருந்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். எத்தனையோ புஸ்தகங்களில் இருந்து ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த புஸ்தகத்தை குறித்து சொல்லும் பொழுது அதை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொன்னார். தமிழிலே சிந்திக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது அண்டர்ஸ்டாண்ட், they must understand. அதை வாசிக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அதை சிந்தனை செய்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்ப இந்த காலத்துல வாழக்கூடிய தேவ பிள்ளைகள் அதை ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். வேற ஏதாச்சும் காரணம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன் தானியேல் புத்தகத்தை இந்த காலத்துல நாம படிக்கணும் என்பதற்கு? ஆமா, தீர்க்க தரிசனங்கள். அந்த தீர்க்க தரிசனத்துல என்ன இருக்குதுன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? நாம் வாசித்த ஒவ்வொரு வசனங்களிலும் தானியேல் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையிலே சென்று முடிவடைகிறதுன்னு வாசிச்சோம். தானியேல் 2:44 நாம் வாசிக்கும் பொழுது என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை தேவன் ஏற்படுத்துவார்னு வாசிச்சோம் இல்லையா? தானியேல் 7:27 வாசிச்சோம், அவருடைய ராஜ்யம் அழியாதது நித்தியமான ராஜ்யம் என்று வாசித்தோம். அதுபோல தானியேல் 12ஆம் அதிகாரத்தின் முடிவிலே நாம் வாசிக்கும் பொழுது தானியேல் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, சிலர் நித்திய நிந்தைக்கும், சிலர் நித்திய இகழ்ச்சிக்கும், சிலர் நித்திய ஜீவனுக்கும் என்று எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி வாசித்தோம் இல்லையா? அப்ப இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தானியேல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் எங்கு சென்று முடிவடைகிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையில சென்று முடிவடைகிறது. அல்லேலூயா. ஆகவே அவர் இரண்டாம் வருகையில அவரை தரிசிக்க வேண்டும் என்று வாஞ்சை உள்ள பிள்ளைகள் இந்த புத்தகத்தை வாஞ்சையோடு வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொன்னார் என்று நாம் வேதத்திலிருந்து வாசித்தோம். ஆமென்.
எத்தனை பேர் சந்தோஷமான சத்தியத்தை கேட்கறீங்க? அல்லேலூயா. சரி, இப்போ இந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 வசனத்தை வாசித்தோம். திரும்பவும் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான் என்பதாக நாம் இங்க வாசிக்கிறோம். இப்போ இந்த 2 வசனங்களிலே நாம் ஏற்கனவே நாம இதை படிச்சோம். ஞாபகத்திற்காக நான் மறுபடியும் கேட்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 தேசங்களுடைய பெயர் என்ன? வெரி குட். பாபிலோன், எருசலேம். 2 தேசங்கள். 2 தேசங்களும் தேசத்தின் தலைநகரங்களாக இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள். பாபிலோன் நகரம், பாபிலோன் நகரம், அதுபோல எருசலேம் நகரம், 2 நகரம் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 ராஜாக்கள் பெயர் என்ன பெயர்? யோயாக்கீம், நேபுகாத்நேச்சார். 2 ராஜாக்கள் பெயர்கள் இங்கு வருகிறது. இப்பொழுது இந்த 2 ராஜாக்களுக்கும் இந்த 2 நகரங்களுக்கும் மத்தியில இடையில ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்துல யார் ஜெயித்தது? பாபிலோனும் பாபிலோன் ராஜா செஞ்சாரு, ஜெயம் பெற்றார் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா? பாபிலோன் ஜெயித்ததா அல்லது பாபிலோனுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாரா? பாபிலோன் ஜெயிக்கவில்லை. பாபிலோனுக்கு ஜெயத்தை கொடுத்தது யாரு? ஆண்டவர். அப்போ யூதா தேசத்துக்கு தோல்வியை கொடுத்தது யாரு? ஆண்டவர். தம்முடைய ஜனத்திற்கு தோல்வியையும் அந்நிய தேசத்து ராஜாவுக்கு அவர் வெற்றியையும் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தோல்வியில் இருந்து தொடங்குகிறது. அல்லேலூயா. தோல்வியில் இருந்து தொடங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கசப்பையும் வேதனையும் கொடுக்கிற ஒரு அனுபவத்தோடு இந்த அதிகாரம் தொடங்குகிறது. ஆனாலும் கூட நம் மனதில் ஒரு கேள்வி, ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு ஜெயத்தை கொடுக்காமல் அந்நிய தேசத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஏன் ஜெயத்தை கொடுத்தார்? நியாயமா? இது நியாயமா? கடவுள் தம் பிள்ளைகளுக்கு தானே வெற்றி கொடுக்கணும். ஆனா நம் பிள்ளைகளுக்கு தோல்வியை கொடுத்துட்டாரு. அவங்களா போரிட்டு ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல. வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிச்சீங்க அப்படி சொன்னா நீங்க கடைசி வார்த்தை பாத்தீங்கன்னாக்கா பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செஞ்சார்னா 2ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போன வாரத்துல சில காரணங்களை நம்ம பார்த்தோம். எதனால ஆண்டவர் எருசலேமையும் அதை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவையும் பாபிலோனின் கரத்துல, அந்த ராஜாக்கள் கரத்துல ஒப்பு கொடுத்தார்? தேவனை அறியாத ராஜாக்கள் அவர்கள், தேவனுக்கு செவி கொடுக்காத ராஜாக்கள் தான், தேவனை அதிகமாக ஆராதனை செய்யாத ஒரு ராஜா. இப்படிப்பட்ட ஒரு ராஜாவும் அவர் ஆளுகை செய்த ராஜ்யத்திற்கும் ஆண்டவர் வெற்றியை கொடுத்து தம்மை வழிபட்டு வந்த, தம்முடைய ஆலயத்திலிருந்து ஆராதனை செய்து வந்த, தமக்கு பிரியமாய் நடந்து வந்த அந்த பிள்ளைகளை தேவன் ஏன் கைவிட்டார்? ஏன் அந்த எருசலேம் நகரத்திற்கு ஆண்டவர் தோல்வியை அனுமதித்தார் என்று ஒரு சில காரணங்களை போன வாரத்தை நம்ம பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லணும் பார்க்கலாம். ஆமா, போன வாரம் பார்த்தோம். யாருக்கும் ஞாபகம் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. சில காரணங்களை நாம் பார்த்தோம். ஏதாச்சும் ஒரு காரணம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? துதி செய்யல. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 43:21 நம்ம வாசிக்கும் போது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன செய்யல? துதி செய்யல. ஏசாயா 52:7 வாசிக்கிறோம், நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவித்து உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி சீயோனுக்கு அவரை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி, மலைகளின் மேலே அழகான பாதங்களா இருக்குது என்று அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக தேவன் அவர்களை அழைத்திருந்தார். அந்த அழைப்பின் சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்று ஒரு காரியத்தை வாசிச்சோம். அதையும் அவங்க செய்யல. வேற
ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்பட்டு சொல்லியிருந்தாரு. இந்த சீயோன் நகரத்திலிருந்து, அந்த எருசலேம் நகரத்திலிருந்து கர்த்தருடைய வசனமோ வேதமோ வெளிப்பட்டு அநேகரை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தி இருக்கணும், அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து சேர்த்து இருக்கணும். ஆனா அந்த வேலையை அவங்க செய்யல. படிச்சோமா இல்லைங்களா? அதெல்லாம் படிச்சோம், போன வாரத்திலே படிச்சோம் இல்லையா? சரி, எல்லாத்தோட முக்கியமானது நம்ம எரேமியா 25ஆம் அதிகாரத்தை ரொம்ப நேரம் படிச்சோம். அதுல 23 வருஷமா கர்த்தருடைய வார்த்தை செஞ்சது வந்தும் அவங்க என்ன செய்யல? கேட்கல, கீழ்ப்படியல, மனம் திரும்பல, இருதயத்தை கடினமாக்குனாங்க. கடைசியில அவர்களை தேவன் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவானதுன்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை நாம் படிக்க போறோம். இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய தோல்விக்கு என்ன காரணம்? இன்னும் சில காரணங்களை தேவன் சொல்லுகிறார். இந்த காரணங்கள் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால் என்னையும் ஒரு நாள் தேவன் கைவிட்டு விடுவார். ஆமென். என்னென்றால் அவர் யாரு? நீதியுள்ள நியாயாதிபதி. நாம் ஏற்கனவே சொன்னோம், தேவன் பட்சபாதம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே கொர்நேலியு வீட்டுக்கு சென்ற பொழுது அங்கே சில வார்த்தைகளை அவர் பேசுகின்றார். அந்த வார்த்தைகளின் துவக்கமாக அவர் பேசுகின்ற ஒரு வார்த்தை என்ன என்று பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆவது அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். என்னவில்லை ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இல்லை? பட்சபாதம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முகதாட்சணியம். தெரிஞ்சவனுக்குன்னா அவன் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் ஆமாம் அப்படியே சைலண்டா போயிடுறது. அவனுக்கு தெரியாதவன், எனக்கு வேண்டாதவன், எனக்கு ஆகாதவன் அப்படின்னு சொன்னா 1000 கேள்வி அவனை குறிச்சு கேட்கறது, 1000 குற்றச்சாட்டுகள் அவன் மேல வைக்கிறது. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எப்படி செய்யப்பட்டவரா? அடுத்த வசனம் சொல்லுது, எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். யார் அவருக்கு உகந்தவன் அப்படின்னா, எந்த ஜனத்துல, எந்த ஜாதியில, எந்த இனத்துல, எந்த குலத்துல, எந்த கோத்திரத்துல இருந்தாலும் தேவனுக்கு பயந்து நீதியா வாழ்றவன் தான் எனக்கு உகந்தவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம எந்த அநியாயத்தை செஞ்சாலும் அக்கிரமத்தை செஞ்சாலும் அவர் நம்மளை கண்காடையா விட்டுருவாரு, நம்மளை ஆசீர்வதிச்சுவாரு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் நீதி உள்ள தெய்வம், இரக்கம் உள்ள தெய்வம். அவருடைய கிருபையினால நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மனம் திரும்புவதற்கான அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் கடைசி வரைக்கும் நம்ம தாழ்த்தல அப்படின்னு சொன்னா ஒரு நாள் நம்ம நீதியில கொண்டு நிறுத்திடுவார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். எருசலேம் நகரம் ஏன் தேவனால் கைவிடப்பட்டது, அந்த நகரத்தை கைவிடுவதற்கு அவர்கள் என்ன தீமைகளை செய்தார்கள் என்பதை குறித்து நாம் இந்த நாள் இன்னும் சில காரியங்களை வாசிக்க போகிறோம். முதலாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். எரேமியா 27ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. எரேமியா 27 வாசிங்க பார்க்கலாம் யாராச்சும். நானே வாசிக்கிறீங்களா? இங்க சொல்றாரு ஒரு வார்த்தை நீங்க கவனிக்கணும். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம், எருசலேமை குறித்து சொல்றாரு, அந்த தேசத்து மக்களை குறித்து சொல்றாரு, என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். என்ன சொல்றாரு ஆண்டவர்? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு அடைமொழி என்ன சொல்றாரு? ஊழியக்காரன். என்ன சொல்றாரு பாருங்க, போட்டிருக்கா? என் ஊழியக்காரன். ஊழியக்காரன் யார் இந்த ஊர்ல? இப்ப நம்ம ஊர்ல நம்ம பாஷையில ஊழியக்காரன் என்னதுங்க? ஊழியக்காரன் யாரு? பாஸ்டர் இல்லையா? அப்போ சொல்றாரு, எருசலேம் நகரத்துல தேவாலயம் இருக்குது, தேவாலயத்துல ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, ஆசாரியர்களுக்கு மேல பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் அவங்க கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கே ஊழியம் செய்வதற்கு ஊழியக்காரர்களாக தேவன் இவங்களை ஏற்படுத்தினாரு. இவர்களுக்கு ஒரு ஊழியக்காரர் தேவன் ஏற்படுத்தினார்னா என்ன அர்த்தம்? இவங்க அந்த ஊழியத்தை செய்யலன்னு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பாடத்தை இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக
நான் எவ்வளவோ பாடம் எடுத்தேன்பா, எவ்வளவோ பிரசங்கம் பண்ணேன்பா, எவ்வளவோ போதகம் பண்ணேன், ஆனா நீ என்ன செய்யல, என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல, அதனால என்னுடைய ஊழியக்காரன் இன்னொருத்தர் இருக்கிறான், அவனை அனுப்புறேன், அவன் உனக்கு வந்து பாடம் கற்பிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் நேபுகாத்நேச்சாரை எருசலேமில் இருந்த மக்களுக்கு பாடம் புகட்டுவதற்காகவே அனுப்பினாரு. அல்லேலூயா. அப்ப கடவுள் கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்தை அவங்க என்ன செய்யல, கற்றுக்கொள்ளவில்லை. கடவுளுடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கவில்லை. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாததுனால தேவன் அந்த வசனத்தை மறுபடியுமாய் கற்றுக் கொடுப்பதற்கு, அதன் ஆழத்தை புரிய வைப்பதற்கு அப்பொழுது ஆண்டவர் எருசலேமின் மக்களை, யூதாவின் மக்களை, அந்த ராஜ்யத்தை, அந்த தேசத்தை முழுமையாக நேபுகாத்நேச்சர் என்கிற அந்நிய மனிதன் கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா அவனை குறித்து நாம் அந்நியர் என்று சொன்னாலும் கர்த்தர் சொல்றார், ஏன் ஊழியக்காரன் சொல்றார். சில நேரங்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கல, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியல, அவர் நான் சொல்ற வழியில நம்ம நடக்கல அப்படின்னு சொன்னா தேவன் நம்மையும் கூட அந்நியர்கள் கையில ஒப்பு கொடுத்து அவர்கள் மூலமாக நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க அனுப்பிவிடுவார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏசாயா 66:2 நாம் வாசித்தோம். அந்த 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 66:2 கடைசி பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். வசனத்துக்கு நடுங்குகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்படுகிற வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவம் இல்லை அப்படின்னா கடவுள் ஒரு நாள் நம்மளே என்ன செய்வாரு, கைவிட்டு விடுவார். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற நீதியான காரியங்களுக்கு, நியாயமான காரியங்களுக்கு, அவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிற காரியங்களுக்கு, அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவர்களை செய்யவும், செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறவர்களை செய்யாது இருக்கவும் நம்மளை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆமென். அது நம்ம செய்யாம இல்ல என் மனசுக்கு இது சரிதான், என் மனசுக்கு இது தவறுதான் சொல்லி தங்கள் சொந்த மனசாட்சியை நம்பி கர்த்தருடைய வசனத்தை புறம்பே தள்ளி தங்களுடைய மனதுக்கு ஏற்றபடி வாழ்கிறவர்கள் எல்லாரும் ஒரு நாள் எருசலேம் கைவிடப்பட்டதை போல கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக தான் தேவன் இதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். வசனத்துக்கு நடுங்குகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். வசனத்துக்கு நடுங்குகிற அனுபவம் எருசலேம் மக்களிடத்தில் இல்லாதபடினால தேவன் அந்நிய தேசத்தின் கையில பாடம் கற்றுக் கொள்வதற்கு, அடிமைகளாக சிறை அனுபவத்தை சிறைவாசத்தை அனுபவிப்பதற்காக அவர்களை அனுப்பினார். ஆமென். ஆண்டு நல்லவரா கெட்டவரா? நல்லவனோ ராமன் சொல்லணும் பார்க்கலாம். சத்தமே கேட்கலீங்களே. அல்லேலூயா. அவர் நல்லதுதான் செய்வார். நம் தெய்வம் ஒரு நாளும் தீமைக்கு நம்மளை ஒரு நாளும் விடுக்கிறதே இல்லை. நமக்கு தீமை நடக்கணும் விரும்புறது இல்லை, நம்மளை அழிக்கணும்னு விரும்புறது இல்லை. அந்த சிறையிருப்பின் அனுபவம் கூட நன்மைக்காக தேவன் அனுமதித்தார். அந்த சிறையிருப்பில் சென்று அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்காக, அந்த சிறையிருப்பில் சென்று அநேகர் மனம் திரும்புவதற்காக, அந்த சிறையிருப்பில் சென்று அநேகர் தேவனை நோக்கி கெஞ்சுவதற்காக ஆண்டவர் அந்த கண்ணீரையும் கசப்பை அவர்களுக்கு அனுமதித்தார். அல்லேலூயா. பாபிலோனின் சிறையிருப்புக்கு சென்ற அநேகம் பிள்ளைகள் அந்த சிறையிருப்பில் சென்று ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்த சரித்திரத்தை வேதாந்தத்தில் வாசிக்க முடியும். அப்படி 4 பேரை தான் இந்த தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேல் என்றும் மீஷாவேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று வாசிக்கிறோமே. இந்த 4 பேர் புத்தகத்து பேரை தான் புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இவர்களைப் போல அநேக பிள்ளைகள் அங்கே சாட்சிகளாக மாறினார்கள். அது மாத்திரமல்ல, இந்த தேவனுக்கு பயந்த பிள்ளைகளை தேவன் அங்கே அடிமைகளாய் கொண்டு சென்ற பொழுது அந்த தேசத்திற்கு ஆண்டவர் தமது அன்பின் சுவிசேஷத்தை அவர்கள் மூலமாக அறிவித்தார். அந்த செய்தியை அவர்கள் கேட்டு அந்த தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே கடைசியில மனம் திரும்பின அனுபவத்தை இந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் அவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒருபுறம் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அந்த கசப்பான பாதையை வழிநடத்தி சென்றார். இன்னொரு புறம் அவர்கள் மூலமாக அந்த தேசத்து மக்களுக்கு நித்திய சுவிசேஷம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக, சத்திய தேவனை குறித்த வெளிச்சம் அந்த தேச மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக, அந்த தேசத்தை மனம் திரும்புவதற்காக அழைக்க வேண்டும் என்பதற்காக அநேக பரிசுத்தவான்களும் சிறைப்பட்டு போனார்கள். ஆமென். இரண்டாவது ஒரு காரணத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம். இங்கே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. எதற்காக ஆண்டவர் எருசலேமை கைவிட்டார் என்பதற்கான மற்றொரு காரணத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு இது மிகுந்த ஒரு எச்சரிக்கைக்குரிய வார்த்தைகளாக இருக்கிறது. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற வேளையில இந்த வேத வசனம் சொல்லுகிறது,
யோயாக்கீம் ராஜா ஆகிற போது 8 வயதாய் இருந்து 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். என்ன செஞ்சாங்க அவங்க? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஒரே ஒரு ராஜா பொல்லாப்பாக நடந்ததற்காக ஆண்டவர் தேசத்தையே அடிமையா அனுப்பிடுவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக நடந்ததுக்காக அந்த நாடு முழுவதையும் அடிமையாக்கிடுவாரா? நீங்க இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரத்தை படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், 1 சாமுவேல், 2 சாமுவேல், இந்த 6 புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா போதும். இந்த ராஜாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து கர்த்தருடைய காரியங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவன் வெறுக்கிற, அருவருக்கிற, ஒதுக்கும்படி சொன்ன அத்தனை தீமைகளை தேசத்துல செஞ்சாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்லி 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 பார்த்தாரு. அவங்க கடைசி வரைக்கும் திரும்பவே இல்லை. கர்த்தரின் பார்வைக்கு தொடர்ச்சியா ஒவ்வொரு ராஜாவும் செய்து கொண்டே வந்தபடினால. ஆனா எங்கனா ஒரு ராஜா திடீர்னு அத்திப்புத்தா மாதிரி ஒரு ராஜா வருவாரு, கர்த்தருக்கு பிரியமானதை செய்வாங்க. ஆனா திரும்பியும் பாத்தீங்கன்னா அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டே வந்தார்கள். கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே வந்தார். அந்த காலம் நிறைவேறின பொழுது கர்த்தர் சொல்லிட்டாரு, இது மேல உங்களுக்கு மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுத்தோம், நீங்க திரும்பவே இல்லை, உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், நான் நேபுகாத்நேச்சாரை அனுப்புறேன்னு சொல்லி அந்த ராஜா கையில ஒப்பு கொடுக்கன்னு சொல்லி அவர்களை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கும் கூட வாய்ப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் காத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய இருதய கடினத்தை மாற்றிக்கொள்ள தேவன் அன்போடு நம் மத்தியில் இருந்து கலருகிறார். வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கிறோம், இதே வாசற்படியில் என்று தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான்னு சொன்னார் ஆண்டவர். நம்ம இதய கதவை தட்டுறார் ஆண்டவர். ஆனா நாம திறக்கிறதே இல்லை. நம்ம இதயத்தை கடினப்படுத்தி நம்ம வாழ்க்கை பாதையை சீர்திருத்தத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்புகள் எல்லாம் நம்ம விட்டு நம்ம மனம் போன போக்கிலேயே போய் கொண்டிருக்கிறோம். அதுதான் அவங்களும் செஞ்சாங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். 3வது ஒரு காரணத்தை வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். 2 நாளாகமம் 3:16 சொல்றாரு, ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவர்கள் ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. என்ன செஞ்சாங்கன்னா பரியாசம் செய்தார்களாம். தேவனுடைய வார்த்தைகளை பேசினவர்களை, தீர்க்கதரிசிகளை பரியாசம் செய்தார்கள், அவதூறு பேசினார்கள், கிண்டலும் கேலியும் செய்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்தவர்களை அசட்டை செய்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை அசட்டை செய்தார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகளை நிந்தித்தார்கள். தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு போய் உளையான சேற்றிலே போட்டார்கள். தீர்க்கதரிசியாகிய எரேமியா எழுதி கொண்டு வந்த வார்த்தைகளை சூரிய கத்தினால் கிழித்து அதை எரிந்து நெருப்பிலே போட்டு சுட்டெரித்தார்கள். தீர்க்கதரிசிகளை அவமானப்படுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வந்தபோது சொன்னாரு, எருசலேமே எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவள, தீர்க்கதரிசிகளுக்கு வழிபடு இது என்னது கல்லறைகளை கட்டின விளைகள் என்றெல்லாம் பேசினார். ஏன் அப்படின்னா தீர்க்கதரிசிகளை கொலை செய்து அவமானப்படுத்தி அசட்டை பண்ணி அவர்கள் அநேக தீமைகளை செய்தார்கள். அது அவர்கள் தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் செய்ததாக நினைத்தார்கள். உண்மையிலே அது கர்த்தருக்கு விரோதமாய் செய்த காரியம். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அவமானப்படுத்தி கேலி செய்து கிண்டல் செய்து அவர்களை பலவிதமான தீமைகளுக்கு உட்படுத்தினார்கள். ஆகவே எருசலேமினுடைய அந்த துன்மார்க்கத்தின் பாத்திரம் நிரம்பிக் கொண்டிருந்ததனால் அது கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 4வதாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். செப்பனியாவின் புத்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது எருசலேம் நகரத்தின் அந்த கைவிடப்பட்ட நிலைக்கு காரணம் என்ன, ஏன் தம்முடைய சொந்த ஜனத்தை ஆண்டவர் கைவிட்டார் என்பதற்கு இங்கே நாம் பார்க்கிறோம். செப்பனியா 3ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களில் வாசிக்கின்ற பொழுது வேதவசனம் சொல்கிறது, இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ. இடுக்கண் செய்கிற ஒரு நகரம், ஊத்தும் அழுக்குமாயிருக்கிற ஒரு நகரம், அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. நகரம் என்னவோ தேவனுடைய நகரம் தான், ஆலயம் என்னவோ தேவனுடைய ஆலயம் தான், ஆசாரியர்கள் என்னவோ தேவனுடைய ஆசாரியர்கள் தான்.
ஆனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை, அவர்கள் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் ஆண்டவரை நம்பவில்லை என்று சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆசாரியர்கள், கர்த்தருடைய பிரதான ஆசாரியன், கர்த்தருடைய லேவியர்கள், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய எல்லாம் இருந்தது, எல்லாம் கர்த்தருடையது என்று பெயர். ஆனால் அவர்கள் கர்த்தரை நம்பவில்லை, அவர்கள் கர்த்தரிடத்திலே சேரவில்லை. அவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் என்று இன்னைக்கு நாம் சொல்லிக் கொள்ளும் இல்லையா? நம்முடைய பெயர் கிறிஸ்தவர்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கை பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது. பெயருக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவம் இல்லை, கிறிஸ்துவின் அன்பு இல்லை, கிறிஸ்துவின் நீதி இல்லை, கிறிஸ்துவின் பரிசுத்தம் இல்லை, கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த ஜீவியம் இல்லை நம்மிடத்தில். நம்முடைய பெயர் கிறிஸ்தவர்கள், நாம் பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போலதான் அன்றைக்கு தேவனுடைய ஜனம் என்றார்கள், ஆனால் பெயருக்கு தேவனுடைய ஜனமாக இருந்தார்கள். தேவனை நம்பவில்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை, தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் புறமாக்கி போட்டார்கள். அவர்கள் தேவனை நம்பவே இல்லை, அவர்களுக்கு சேரவே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி வெற்றி கொடுப்பாரு? கொடுக்க முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப கேள்வி என்னன்னா, யாரெல்லாம் இந்த தீமையை செஞ்சாங்க? ஏதோ 4 பேர் கடவுளை நம்பாம இருந்திருக்கலாம், 4 பாஸ்டர் தப்பு செய்யலாம், 4 பெரிய பாஸ்டர் கூட தப்பு செய்யலாம், ஜனத்துல ஒரு 4 பேர் தப்பு செய்யலாம். எங்கெங்க 4 பேர் 5 பேர் செஞ்சதுக்காக நாட்டையே கைவிட்டு விடுவதா? கேள்வி எழும்புதா இல்லையா? இல்லையா? கேள்வி எழுந்தார். யாரோ ஒருத்தர் செய்யற தவறுக்காக ஒட்டுமொத்த தேவ பிள்ளைகளை கைவிட்டா எப்படி? அந்த கேள்வி மனசுக்குள்ள யாருக்குள்ள வந்துச்சு? வந்துச்சா யாருக்குன்னா? யாருக்குமே வரலையா? நம்ம தேவன் அப்படி செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. யாரோ 4 பேருக்காக என்ன செய்ய மாட்டாரு? எல்லாரையும் கைவிடுவதற்கு நம் தேவன் அவ்வளவு மோசமான தேவன் இல்லை. இப்ப யாரெல்லாம் இந்த தீமையை செஞ்சாங்க? யாருக்கெல்லாம் இதுல பங்கு இருந்துச்சு? அதுல என் பங்கு என்ன? எத்தனை பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த தேசம் அழிந்து போவதற்கு காரணமாய் நடந்து கொண்டார்கள்? யாரெல்லாம் இந்த தேசம் தோல்வியை தழுவுவதற்கு காரணமாய் நடந்து கொண்டார்கள்? யாரெல்லாம் கர்த்தருடைய கோபம் அந்த தேசத்தின் மேல் மூழ்குவதற்கு காரணமாய் இருந்தார்கள்? இதிலே நான் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறேன்? அவர்கள் செய்த என்ன காரியத்தை நான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நம் வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது, அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசிகளை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, எசேக்கியேல் 22:28ல வாசிக்கிறோம். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி, கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். முதல்ல யாரு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பாவத்திற்கும் இந்த அடிமைத்தனத்திற்கும் ஆளானதற்கு காரணத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் போது, அங்க இருந்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கப்பா. அந்த தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்தார்கள். அபத்தம் அப்படின்னு பொய்யான காரியங்களை அப்படி எப்படி பொய் சொன்னாங்க? கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று நான் உரைக்கவே இல்லை, கர்த்தர் உரைக்காது இருந்தும் கர்த்தராகி அவர் உரைத்தார் என்று அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொய்யாய் அவங்களுக்கு மத்தியில தரிசனங்களை பார்த்ததாய் சொன்னார்கள். இன்னைக்கு கூட உலகத்துல நிறைய பேர் அப்படித்தான். நிறைய பேர் புது வருஷம் வந்ததுன்னா நிறைய தீர்க்க தரிசிகள் எழும்பி நிறைய காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, பரலோகத்துல போய் ஆண்டவரோடு உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்றவங்களும் டின்னர் சாப்பிட்றவங்களும் லஞ்ச் சாப்பிட்றவங்களாம் வந்துட்டாங்க. இப்ப நிறைய ஊழியக்காரங்க அப்படிலாம் பேசுறாங்க. ஆண்டவரோட டிஃபன் சாப்பிட்டு வந்த டின்னர் சாப்பிட்டு வந்தெல்லாம் பேசி பிரசங்கத்தில் பேசக்கூடிய பெரிய வல்லமையான தீர்க்கதரிசிகளை எல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த காலத்துல பார்க்கிறோம். அந்த காலத்திலே அவங்க இருந்தாங்க. எரேமியா தீர்க்கதரிசி ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, இந்த தேசத்துக்கு அழிவு வந்து கொண்டிருக்கிறது, இந்த தேசம் பாவத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, படுபாதாளத்துல போய் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய கோபம் இந்த தேசத்தை கைவிடப்படக்கூடிய நிலைமை மாறிட்டு இருக்குது, இந்த தேசத்தை கர்த்தர் கைவிட்டுவாரு, மனம் திரும்புங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கும் போது அந்த தேசத்துல நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நமக்கு செழிப்பை கட்டளிடுவார், கர்த்தர் நம்மை கோடா கோடி ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய கரம் நம்மை விட்டு விலகாது, பயப்படாத, பாவம் செய்யும் சொல்லி அவங்களை இன்னும் பாவம் செய்யவே பழகினாங்க.
மனம் திரும்பும்படியாக இடம் கொடுக்காம, மனம் திரும்புவதற்கு ஏதுவான சத்தியங்களை பேசாம, அவங்க பாவத்துல இன்னும் வளர்த்து போவதற்குனே பேசுறாங்களாம். எரேமியா சொல்றாரு ஆண்டவர்கிட்ட, எரேமியா 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 11ஆம் வசனம், கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். எரேமியா போய் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த ஜனத்தை ரட்சிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்துக்கு நீ நன்மை உண்டாகும்படி விண்ணப்பம் பண்ணாதே அப்படின்னு சொன்னார். 12ஆம் வசனம், அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்பதில்லை, அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன். அந்த அளவுக்கு தேவ கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, தயவு செய்து இந்த மக்களுக்காக ஜெபிக்க வராதப்பா, இவங்க பாவம் கொடுமையா இருக்குதுப்பா, அதனால இவங்களை நான் செஞ்சது சொன்னதுதான் நான் நிச்சயம் செய்வேன் அப்படின்னு சொல்றார். அப்போ எரேமியா கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட, 13ஆம் வசனம், அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றேன். ஆண்டவரே, நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் இந்த தேசத்துக்கு சமாதானம், இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எரேமியா கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு கூட பாருங்க, உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தமாகி உலகத்தை விட பரலோகத்தை நேசிச்சு, உலகத்தில் இருக்கிற அழிவான ஆதாயத்தை விட பரலோகத்தின் மேன்மையான பொக்கிஷங்களை தேடும்படியான அழைப்பை கொடுக்கும் போது இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள், நீ கார் வாங்குவ, நீ பங்களா வாங்குவ, நீ வீடு மேல வீடு கட்டுவ, நீ செழிப்பா இருப்ப, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை இன்னும் கோடாகோடியா பெருக பண்ணி உனக்கு இன்னும் வெள்ளியும் பொன்னும் பொருளும் புகழும் பெருகிட்டே இருக்கும் சொல்லி உலகத்தின் காரியங்கள் மேல அழிந்து போகிற பொன்னையும் பொருளையும் உலக ஆஸ்திகளை பெரிதென காண்பித்து தேவனுடைய பிள்ளைகளை பரலோகத்தை மறந்து இந்த பூமியை நோக்கி ஓடும்படி அநேகர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இதுதான் ஞாபகத்துக்கு வருது. எரேமியா கிட்ட ஆண்டு சொன்னார், எப்பா இந்த தேசம் செஞ்ச பாவத்தினால இந்த தேசத்துக்காக நீ ஜெபிக்காத, இவங்களுக்கு பஞ்சமும் பட்டயமும் வரப்போகுது, விடுதலை உங்களுக்கு கிடையாது, சிறையிருப்பு நான் அனுப்ப போறேன், அதனால நீ என்கிட்ட வராதப்பான்னு சொல்றாரு. ஆனா அங்க கொஞ்சம் பொய்யான தீர்க்கதரிசிகள், இல்ல கர்த்தர் இந்த நகரத்துக்கு சமாதானத்தை ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, அது பூரண சமாதானமா இருக்க போதுன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது என்ன ஆண்டவர்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 14ஆம் வசனம், எரேமியா 14:14 சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாங்க? பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஆண்டு சொல்றார், தெளிவா சொல்றப்பா, நான் அவங்களோட பேசுனதும் கிடையாது, நான் அவங்களுக்கு கற்பித்ததும் கிடையாது, அவங்களுக்கு சொன்னதும் கிடையாது. அவர்கள் தங்கள் இருதயத்தில் என்ன நினைச்சாங்களோ அதையே கள்ள சகுனமாய் கள்ள தரிசனமாய் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, 15ஆம் வசனம், ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பண்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். தேவனுடைய ஜனங்களை தேவனிடத்தில் திரும்புவதற்கு வழிநடத்த வேண்டிய அவர்கள் ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி கர்த்தருடைய எச்சரிப்புகளை நிராகரித்து கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு விரோதமாக எழுந்து நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை அனுப்பலப்பா, பொய்யான தீர்க்கதரிசிங்க, அவங்க கிட்ட போய் யாரெல்லாம் தரிசனம் கேட்டாங்களோ அவங்களுக்கு இதே நிலைமை அனுப்புவேன், இப்படி பொய்யான தரிசனம் சொன்ன அவங்களே பட்டயத்திலே பஞ்சத்தால சாக வைப்பேன்னு சொன்னாங்க. இந்த வெம்பான தேவனுடைய பிள்ளைங்க, நாம் எங்க இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறத நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அல்லது ஆசீர்வாதம், செழிப்பு, இன்னும் உன்னை பெருக பண்ணுங்கள், இன்னும் உன்னை பெருக பண்ணுங்கள் என்று சொல்லி சில வாசனைகளை வாசித்து இதுதான் வாக்குத்தத்தம் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தங்களை நம்ப வைக்கும்படியாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலே அவர் கொடுத்திருக்கிற நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் வெறுமனே வாக்குத்தத்தங்களை மட்டுமே பேசி நிபந்தனை என்ன என்று தெரியாமல் இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாவத்தில் மரித்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்தில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் என்றால் என்ன என்பதை கூட தெளிவாக வெளிப்படுத்தாத ஒரு அவல நிலை இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது.
நீங்கள் நான் எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க தேவன் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகளைப் போலவே ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் தான் அந்த தேசத்தில் மிக முக்கியமானவர்கள். அந்த தேசத்து மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் அவர் கையில் தான் கர்த்தர் கொடுத்திருந்தார். பிரதான ஆசாரியன் தான் அவர்களுடைய நீதிமன்றத்தின் பிரதானமான நீதிபதி. அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்து வைத்திருந்தார். அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. ஆசாரியர்கள் செய்த வேலையை நாம் வாசிக்க போறோம். இந்த தேசம் அழிந்து போனதற்கு, இஸ்ரவேல் தேசம் அன்றைக்கு யூதாவின் தேசம் கைவிடப்பட்டதற்கு ஆசாரியர்கள் என்ன பங்காற்றினார்கள் இதை குறித்து வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 22:26 நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்க. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என்ன செஞ்சாங்களா? என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, வேதத்தை அவங்க கையில தான் கர்த்தர் கொடுத்திருந்தார்கள். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? வேதத்துக்கே அநியாயம் செய்து என்ன செஞ்சாங்களா? என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். ஆண்டு வேதனையோடு சொல்றாரு, இந்த ஆசாரியர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். வேதத்துக்கு அநியாயம் செய்கிற ஆசாரியர்கள் இன்றைக்கு உலகத்திலே பெருகி இருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். இன்றைக்கு இருக்கிற ஆசாரியர்கள் என்ன செய்யறார்கள் என்று நீங்க சிந்தித்து பாருங்க. ஆண்டு ஒரு இடத்துல மட்டும் இந்த வார்த்தையை சொல்லல, பல இடத்துல சொல்றாரு. ஆசாரியர்களை பத்தி பேசுற இடத்துல எல்லாம் இந்த வேதத்தை பற்றி பேசுறாரு. ஓசியாவின் புத்தகத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஓசியா 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேசுகிறார். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ஆசாரியரை பத்தி சொல்றார். நீ அறிவை வெறுத்தாய், நீ அறிவை வெறுத்ததுனால நானும் உன்னை ஆசாரியனாய் இராதபடிக்கு உன்னை வெறுத்து விடுவேன்னு சொன்னார். அடுத்து சொல்றாரு, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். எதை மறந்துட்டாங்களா? வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் சொன்னார். எதை மறந்துட்டாங்க ஆசாரியர்கள்? வேதத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வேதத்தை உபதேசிக்க வேண்டிய வேலை அவருடைய வேலை. நீ மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னாக்கா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய தூதன் என்று அந்த ஆசாரியர்களை சொல்றாரு. வேதத்தை அவனுடைய வாயில் உதடுகளிலே தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசாரியர்கள் வேதத்தை மறந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ற, நீ வேதத்தை மறந்தனா நானும் உன் பிள்ளைய மறந்துடுவேன்னு சொல்ற. இதே வார்த்தையை செப்பனியாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வேதத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. செப்பனியா 3:4 அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள், நம்ம ஏற்கனவே தீர்க்கதரிசியை பத்தி படிச்சிட்டோம். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வருதுங்க. வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள், வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். வேதம்னா என்ன? வேதம்னா என்ன? எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கீங்க? வேதம் என்ன யாரும் சொல்ல முடியுமா? தேவ பிள்ளைகள் என்னதுங்க? ஆண்டவருடைய கட்டளைகள். வேதம்னா என்ன? நிறைய பேர் நம்ம பைபிள் வச்சுட்டு இருக்கோம். வேதாகமத்துக்கும் வேதத்துக்கும் வித்தியாசம் தெரியல நிறைய பேருக்கு. வேதம்னா 10 கட்டளை அப்படின்றது பைபிளை நம்ம படிக்கிறதே இல்லை. வேதாகமத்தை திறந்து நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த வேதம் என்கிற வார்த்தையை தமிழ்ல எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறதோ அது எங்க வேணா நீங்க எடுத்து போய் வாசிச்சு பாருங்க. வேதம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை the law of the Lord. தேவனுடைய கட்டளைகளை தான் வேதம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேவ கட்டளைகளுக்கு விரோதமாக ஆசாரியர்கள் வேலை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. அந்த வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. அன்றைக்கு எப்படி அநியாயம் நடந்ததோ அதே போல இந்த நாட்களிலும் எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்திற்கு 10 பிரமாணங்களை குறித்து போதிக்கிற ஆசாரியர்களை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னைக்கு திருச்சபைகள்ல எவ்வளவு சபைகள் பெருகி இருக்கிறது, எவ்வளவு ஊழியர்கள் வளர்ந்து இருக்கிறது. வேதம் என்ற வார்த்தை தேவனுடைய பிரமாணம் என்பதை தீர்க்கமாய் போதிக்கிற போதகர்களை பார்க்க முடியவில்லை. 10 கட்டளைகளை குறித்து யாரும் சபையில பேசுறது இல்லை. அந்த கட்டளையை குறித்து யாரும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்க இன்னைக்கு போதகர்கள் இல்லை. அப்படி போதிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவர்களும் கூட அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடப்பதும் இல்லை. அதனால சொன்ன வேதத்துக்கு அநியாயம்
என்ன அநியாயம் செஞ்சாங்க? ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். என்ன வேதத்துக்கு அநியாயம் செஞ்சாங்க அவங்க அப்படின்றத இங்க அருமையான ஒரு வார்த்தையை எழுதுறாரு பாருங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அந்த காரியத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அங்கே ஆவியானவர் காட்டுறாரு. அதை வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? தீர்க்கதரிசிக்கு ஒரு காட்சியை காட்டுறாரு. காட்டிட்டு இதை நீ பார்த்தியான்னு கேட்கிறார். இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பா என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 24 புருஷர். எத்தனை புருஷர்? இது கணக்கு வச்சுங்க. எத்தனை புருஷர்? எத்தனை பேருங்க? 24 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முதுகை கீழ் திசைக்கும் கிழக்கு திசைக்கு நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். எத்தனை பேர் மொத்தம் இருந்தாங்க உள்ள? ஏறக்குறைய 25 புருஷர். எத்தனை புருஷருங்க? இந்த 25 புருஷர் யார் தெரியுமா? ஆசாரியர்கள் வகுப்பா பிரிச்சாங்க. ஒரு வகுப்புக்கு எத்தனை ஆசாரியர்கள் இருந்தாங்க தெரியுமா? 24 ஆசாரியர் இருப்பார். அந்த 24 ஆசாரியருக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருப்பார். மொத்தம் எத்தனை பேர் ஆச்சுங்க? 25 பேர். இந்த 25 ஆசாரியர்கள் 24 ஆசாரியர்களும் ஒரு பிரதான ஆசாரியர்களும் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து கிழக்கே இருக்கிற சூரியனை நோக்கி அவங்க என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தருடைய மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அங்கே பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அநியாயம் தான் சொன்னாரு. அந்த ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். தேவனுடைய கற்பனை சொல்லியிருக்கிற வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் செய்தார்கள். நம்ம எசேக்கியேல் 22:26 வாசிச்சோம். என்ன வாசிச்சோம் அப்படின்னா, அந்த ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள் அப்படியே சொல்லிட்டே வரும்போது கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆண்டவர், ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது இல்லையா? என்ன கண்ணை மூடிக்கிட்டாங்க? இதை பத்தி எங்க வாசிக்கிறோம்? எரேமியா 17க்கு நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா எருசலேம் நகரம் கைவிடப்பட்டதற்கும் எருசலேம் நகரம் சிறையாய் போனதற்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஓய்வு நாளை உண்மையாய் கைக்கொள்ளாமல் அவர்கள் போனதுதான் காரணம் என்பதை ஆண்டவர் இங்க உறுதிப்பட பேசுறார். பாருங்க, எரேமியா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். இங்க சொல்றாரு, அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாசல்களில் பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமின் எல்லா குடிகளும் ஆகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசலுக்குள் கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாய் இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் அங்கிருந்த ராஜாக்களுக்கும் தலைவர்களுக்கு ஆண்டு சொன்னாரு, நீ ஓய்வு நாள் எந்த வேலையும் செய்யாதப்பா, எந்த சுமையும் வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு அனுமதிக்காத, உன் வீட்டுல இருந்து எந்த சுமையும் வெளியே எடுத்துட்டு போவாத, ஒரு வேலையும் செய்யாம நீ பரிசுத்தமா ஓய்ந்துருன்னு சொன்னார். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்களா? வசனம் சொல்லுது, அவங்க எதுக்குமே கீழ்ப்படியில. கடைசியில் ஆண்டு சொல்றாரு 27ஆம் வசனத்துல, நீங்க ஓய்வா இருக்கும் அந்த வசனம் எல்லாம் படிச்சு பாருங்க. நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும் படிக்கும், ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசல்களுக்குள் எடுத்து வராதிருக்கும் படிக்கும், என் சொல்லை கேளாமல் போனீர்களே ஆகில் நான் அதன் வாசல்களில் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சித்தும் அவிந்து போகாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தையை கேட்டு என் வசனத்துக்கு பயந்து நீங்க ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கல, இந்த மாதிரி சுமையை எடுத்துட்டு வரதும் வியாபாரம் பண்றதும் தொழில் நடத்துறதும் உலக வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் எருசலேமையும் ஆலயத்தையும் சேர்த்து நான் கொளுத்தியே போட்டுருவேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா அவங்க கேட்கவே இல்லை. கொளுத்துனாரா? கொளுத்தாம விட்டாரா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆண்டவர் ஒன்று சொன்னாருன்னா செய்வார். கொளுத்துனாரா கொளுத்தலையான்னு படிக்கலாம் பாருங்க. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நம்ம ஏற்கனவே வாசிட்டு போனோம் இல்லையா? திரும்பி அங்க வாங்க. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது இங்க பாருங்க, ஒரு காரியம் நடக்குது. 36:17ஆம் வசனத்துல வசனம் சொல்லுது, ஆதலால் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார்,
அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று, எங்க கொண்டு இருக்கிறான்? ஆலயத்தில் வச்சே கொலை செஞ்சிருக்கிறான். வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தியாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். யார் தான் ஒப்பு கொடுத்ததான்? ஆண்டவர் தான் ஒப்பு கொடுத்தார். 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தி, நான் சொன்னார்ல கொளுத்தவன் சொன்னார்ல, இங்க கொளுத்துறான் பாருங்க, தீ கொளுத்தி எருசலேமின் அலங்கங்களை இடித்து, வெறும் ஆலயத்தை மட்டும் கொளுத்துவன் சொல்லல, அரண்மனையும் கொளுத்துவன் சொன்னார். அது அவிந்து போகாத இருக்கும் சொன்னார். அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதில் இருந்த திவ்யமான பனிமுட்டுகள் எல்லாம் அழித்தார்கள். ஆண்டவர் பொறுமையோடு மனம் திரும்பும்படி அன்பின் சத்தத்தை அழைக்கும் பொழுது அந்த அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம். இல்ல இருதயத்தை கடினப்படுத்தி பாவத்தின் மேல் பாவத்தை செஞ்சு அநியாயத்தின் மேல் அநியாயம் செஞ்சு அக்கிரமத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் சொன்னா கர்த்தர் நீடிய பொறுமையோடு காத்திருப்பாரு. ஆனா அந்த பொறுமை எல்லையை தாண்டும் பொழுது இப்படிப்பட்ட அழிவுகளை, இப்படிப்பட்ட நாசங்களை கூட நம்ம சந்திக்கிறதுக்கு நமக்கு காரியங்கள் நகர்ந்துடும். இந்த உலகம் அழிவுக்கு முன்னாடி நம்மளை மனம் திரும்ப தேவன் அழைக்கிறார். ஒரு பெரிய அழிவை இந்த உலகம் சந்திக்க போகுது. அன்றைக்கு எப்படி எருசலேம் மக்களுக்கு அழைப்பை தேவன் கொடுத்தாரோ அதே அழைப்பு நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்பும்படியாக, பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக, தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக, அவர் வார்த்தைக்கு உண்மையுத்தமாக நடுங்கி வாழும்படியான அழைப்பு வரும் பொழுது அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு வாழ்ந்துட்டோம்னா ஆசீர்வாதம் பரலோகத்தை கொடுப்பார் ஆண்டவர். ஆனா இருதயத்தை கடினப்படுத்தி ரெண்டகம் பண்ணி கீழ்ப்படியாம அவருடைய வார்த்தைக்கு விரோதமா துரோகம் பண்ணி நடந்தோம் சொன்னா எருசலேம் மக்கள் சந்தித்த அதே விதமான ஒரு பெரிய அழிவை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? நாமும் கூட சந்திக்க வேண்டிய வரும். அதான் எச்சரிப்பாத தேவனுடைய செய்திகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியல. அவருடைய ஆசாரியர்களை பற்றி படிச்சோம், தீர்க்கதரிசிகளை பற்றி படிச்சோம், அதுல இருந்த பிரபுக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த பிரபுக்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்கன்னா, நீங்க எரேமியா 22:27 வாசிக்கும் பொழுது அங்க இருந்த பிரபுக்கள், அந்த தேசத்து மக்கள் மத்தியில ராஜாக்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த பிரபுக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை வாசிக்கலாம். அங்கே அவங்க நிலையை சொல்றாரு, அது நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்களா? ஓநாய்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். பிரபுக்கள். ஆசாரியர்களும் சரியில்லை, தீர்க்கதரிசிகளும் சரியில்லை, ராஜாக்களும் சரியில்லை, பிரபுக்கள் அவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த பிரபுக்களை பத்தி செப்பனியால வாசிக்கிறோம். செப்பனியா புத்தகத்துல வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிச்சோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய செப்பனியா எப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். அந்த காலத்துல செப்பனியா 3:3 அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற் காலம் மட்டும் ஒரு எலும்பியும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள் அப்படின்றார். கெர்ச்சிக்கிற சிங்கம், ஓநாய்களை போல வேட்டையாடி ஆத்துமாக்களை வேட்டையாடக்கூடிய ஜனங்களை அங்கே சுரண்டி சம்பாதிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கொடுமை அந்த நாட்கள்ல நடந்தது. சரிப்பா, இப்படிதான் நடந்தாங்க. ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? ராஜாக்கள் தப்பு பண்ணாங்க, ரைட்டு. ஆசாரியர்கள் தப்பு பண்ணாங்க, தீர்க்கதரிசிகள் தப்பு பண்ணாங்க, பிரபுக்கள் கூட தப்பு பண்ணாங்க. ஜனங்க நல்லவங்க தானே, ஜனங்களையாச்சும் தப்ப விட்டு இருக்கலாமே. ஜனங்க என்ன பண்ணாங்க? ஏன் எருசலேம் ஜனங்களே கடவுள் கைவிட்டாரு? ஜனங்களை பத்தி ஆண்டு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அதே எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல சொல்றாரு, அதில் தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து, இடுக்கண்னா அது மத்தவங்களுக்கு துன்பத்தை செய்து, கொள்ளையடித்து, சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி, அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். ராஜா எப்படி இருக்கிறான், பிரபு எப்படி இருக்கிறான், தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறான், ஆசாரி எப்படி இருக்கிறான், ஜனம் எப்படி இருக்குதுன்னா அந்த ஜனம் அப்படிதான் இருக்குது. அநியாயம் செய்யறாங்க, இடுக்கன் செய்யறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, மக்களை அநியாயமா துன்பப்படுத்துறாங்க. இது குறித்து இன்னும் வாசிக்கிறோம். ஓசியா 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இந்த ஜனங்களுக்கு இன்னும் அழகா ஓசியா தீர்க்கதரிசி மூலமா அப்பா பேசுறாரு. ஓசியா 4ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை படிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. யாரோட வழக்கு இருக்கிறதா? தேசத்து ஜனங்களோட வழக்கு இருக்கிறதா சொல்றாரு. அது ஏனென்றால் தேசத்துல உண்மையும் இல்லை. என்ன இல்ல? தேசத்துல என்ன இல்லைங்க? உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை.
பொய் ஆணையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழிகளோட இரத்தப்பழிகள் சேர்கிறது. ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? பொய்யும், திருட்டும், களவும், கற்பழிப்பும், எல்லா விதமான அநியாயம், அக்கிரமும் செய்கிற ஒரு ஜனமாக இந்த ஜனம் இருக்கிறது. ஆண்டவர் அந்த தேசத்தை பார்க்கும் பொழுது ராஜாவும் சரியில்லை, பிரபுக்களும் சரியில்லை, தீர்க்கதரிசிகளும் சரியில்லை, ஆசாரியர்களும் சரியில்லை, அங்க வாழ்ந்த மக்களும் சரியில்லை. ஆனா பேர் என்னது? தேவனுடைய நகரம். பேர் என்னது? எருசலேம் நகரம். பேர் என்னது? சீயோன் நகரம். பேர் என்னது? தாவீதின் நகரம். அங்க என்ன இருக்குது? ஆண்டவருடைய ஆலயம் இருக்குது. உண்மைதான். ஆனா அங்க இருக்கிற மக்களுடைய இருதயத்துல ஆண்டவர் இல்லைங்க. யார் இருக்கணும் நமக்குள்ள? முக்கியமா ஆண்டவர். அவருடைய வார்த்தை இருக்கணும், அவருடைய கிருபை இருக்கணும், அவருடைய இரக்கத்தை நோக்கி பார்த்து வாழணும். ஆனா அவர்கள் அதை செய்யல. என்ன நடந்துச்சு தெரியுமா? கடைசி ஒரு வசனத்தை வாசி நிறைவு செய்வோம். எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. எரேமியா 5ல பார்க்கிறோம். அங்க சொல்றாரு எரேமியா கிட்ட, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். நீ போய் தேடுப்பா, அந்த நகரம் ஃபுல்லா தேடு. தேடி கண்டுபிடிச்சு, யார் கண்டுபிடி? சத்தியத்தை தேடுகிறவன் யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறானா பார். அப்படி இருந்தான்னு சொன்னா அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வா. அப்படி ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா நான் தேசத்துக்கு மன்னிப்பை தருவேன்னு சொன்னார். ஒருத்தர் கூட இல்லைங்க. இதே வார்த்தையை நம்ம எசேக்கியேலையும் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் படிச்சோம் இல்லையா? அதுல கடைசி பகுதியில் சொல்றாரு 29ஆம் வசனத்துல 30ஆம் வசனத்துல, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒருத்தம் கூட இல்லப்பா. ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பா, நீதி செய்யறவனும், நியாயம் செய்யறவனும், சத்தியத்தை தேடுறவனும், என்ன நம்புறவனும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் ஒருத்தனை கூட பார்க்க முடியலப்பா. ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. இந்த தேசத்துக்கு நான் மன்னிப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாருங்க. ஆனா ஒருத்தர் கூட இல்லைங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, நாம எப்படி இருக்கோம் யோசிப்பா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது யோசிப்பா. அன்னைக்கு இருந்த அந்த ராஜாக்களை போல தேவனுடைய பார்வையில பொல்லாப்பானதை செஞ்சோமா? அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசிகளை போல அபத்தமான பொய் சாட்சிக்காரர்களா வாழ்றோமா? அல்லது அன்னைக்கு வாழ்ந்த ஆசாரியர்களை போல கர்த்தருடைய வேதத்துக்கு அநியாயம் செய்து தேவனுடைய பிரமாணங்களை காலின் கீழே போட்டு மிதிச்சு தேவனுடைய அன்பின் வார்த்தைகளை கீழ்ப்படியாம வசனத்துக்கு செவி கொடுக்காம இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்றோமா? அல்லது அன்னைக்கு வாழ்ந்த பிரபுக்களை போல இறை கவுகிற ஓநாய்களை போல திரவியத்தையும் பொருளையும் சம்பாதிக்கிறதுக்கு, அநியாயமாய் பொருள் சேர்ப்பதற்கு அநியாய வழியில சென்று கொண்டிருக்கிறோமா? அல்லது அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்களை போல கொடுமையாய் நடந்து கொள்ளையிட்டு எளியவர்களையும் அந்நியர்களையும் ஒடுக்கி இரக்கமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஆண்டு சொன்னார், ஊத்தையும் அழுக்கும் அருவருப்புமான தேசம் சொன்னார். என்னை குறித்த பயம் இல்லை, என்னை தேடுகிறவன் இல்லை, என் வசனத்துக்கு செவி கொடுக்கிறவன் இல்லை. வேதனைப்பட்டு ஆண்டவர் கலைஞர் நின்றார். கடைசியில பார்த்தார், ஒருத்தனை தேடுப்பா, கண்டுபிடிச்சுவாப்பா. ஒருத்தன் இருந்தானா சத்தியத்தை தேடுறோம், ஒருத்தர் இருந்தானா இந்த பாவத்துக்கெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுது இந்த தேசத்தை ரட்சிக்கிறதுக்கு எவனா ஒருத்தர் இருந்து அப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தா நான் கொண்டு வான்னு சொன்னாரு. ஒருத்தனையும் காணல. அதனால அவனுடைய வழியின் பலனை அவன் தலைமையிலேயே சுமர பண்ணணும்னு சொன்னார். அன்பான தேவ பிள்ளைங்க, உலகத்தின் கடைசி நாட்கள் வாழ்ற நாமும் கூட ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிடுச்சு. எத்தனை பேருக்கு அது தெரியுதுன்னு தெரியல. நம்ம நினச்சிட்டு ரொம்ப நாள் வாழ போகிறோம், சுகபோகமாக வாழ போகிறோம், நிறைய பொண்ணும் பொருளும் வீடும் ஆஸ்தியும் உடைமைகள் சேர்த்து வச்சு சுகபோகமாக வாழலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எப்போ நமக்கு முடிவு, எப்போ இந்த பூமிக்கு முடிவு வரும் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் வாழ்ந்துட்டு. அன்றைக்கு ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்.
சிலுவையில் அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி எருசலேம் நகரத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த நகரத்துடைய அழகை பார்த்து அப்படியே பிள்ளைகள் எல்லாம் வர்ணிக்கும் பொழுது அவர் கண்களிலே அந்த எருசலேம் நகரம் சந்திக்க போகிற மகா பெரிய நியாய தீர்ப்பு அவர் கண்களுக்கு முன்பாக தோன்றியது. அதனால அவர் பார்க்கிறாரு, அங்க இருக்கிற ஸ்திரீகளும் அங்க இருக்கிற பிள்ளைகளும் அங்க இருக்கிற வாலிபர்களும் அங்க இருக்கிற முதியவர்களும் கொலை செய்து கொன்று குவிக்கப்பட போகிற அந்த கோர காட்சியை பார்த்த பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல், அவருடைய இருதயம் பொறுக்க முடியாம அப்படியே நடு தெருவுல நடு வீதியில எல்லாரும் சூழ்ந்திருக்கிற நேரத்துல அவர் கண்ணீரை அடக்க முடியாமல் ஓ என கதறி சத்தமிட்டு அழுதார். எருசலேமே எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயா உனக்கு நலமாயிருக்கும். உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரே நான் தான். என்னையே சிலுவையில் அறைய போகிறாய், என்னுடைய இரத்தப்பழியை உன் மேல கேட்க போகிறாய், அதன் பாடை நீ அனுபவிக்க போகிறாய், உன்னை தப்புவிக்க என்னால் முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் அந்த நகரம் சந்திக்கிற மகா பெரிய நியாயத்திற்பை நினைத்து கதறி அழுதாங்க. அதே போல அந்த கண்ணீரை போலவே ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு. கிபி 70ஆம் வருஷம் டைட்டஸ் என்கிற ரோம தளபதி எருசலேம் நகரத்தை முற்றுகை போட்ட பொழுது அந்த நகரத்தில் இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் செலவழித்து அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சாப்பிட்டாங்க. கட்டியிருந்த பெல்ட், போட்டிருந்த செருப்பு அதெல்லாம் தண்ணீர்ல ஊற வச்சு அதை சாப்பிட்டாங்க. எல்லாம் தீர்ந்து போச்சு. பிள்ளைகளை அடிச்சு சாப்பிட்டாங்க. எவ்வளவு பிள்ளைகளை சாப்பிடுது? கொடுமையான ஒரு சூழல் உண்டாச்சு. கடைசியில அந்த ராஜா எருசலேம் மீது தாக்குதலை தொடங்கினான். அந்த தாக்குதல் தொடங்கி 5 நாளுங்க. நீங்க போய் யூடியூப்ல கூட செக் பண்ணி பாருங்க. AD 70 டைட்டஸ் அவர் பேரை போட சர்ச் பண்ணினா வரும். 5 நாள் முற்றுகை போட்டாங்க. 5 நாள்ல அவங்க தாக்குதல் தொடங்கினப்ப 35 லட்சம் யூதர்கள் அப்போ அந்த தேசத்துல இருந்தாங்களாம். 11 லட்சம் பேர் வெட்டியே கொண்டாங்க. எத்தனை பேருங்க? 11 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள். எருசலேமுடைய நகரத்துல நம்மளாம் மழை பெஞ்சு தண்ணி ஓடி பார்த்துருக்கிறோம் இல்லையா? முட்டி அளவுக்கு, முழங்கால் அளவுக்கு ரத்தம் ஓடிச்சா, பீரிட்டு ஓடிச்சு. 11 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது அந்த நகரம் முழுவதும் பிணக்குவியல்கள், குவியல் குவியலா பிணக்குவியல்கள் இருந்துச்சு. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நிராகரித்தார்கள். அந்த எருசலேம் அழிவு நமக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பு. இந்த உலக முடிவில் மகா பெரிய அழிவு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவின் நாளில் நாம் காக்கப்படுவதற்கு தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது. மகனே மகளே, என்னிடத்தில் திரும்பு, உன் பாவத்தையும் அக்கிரமத்தை விட்டு என்னிடத்தில் திரும்பு. ஆண்டு சொல்லாரு, துன்மார்க்கன் சாவதை நான் விரும்பவில்லை, அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அழிவதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை, அவரோடு கூட நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகத்தின் மனிதர்களை பார்த்து, இந்த உலகத்தின் வசதி வாய்ப்புகளை பார்த்து, இந்த உலகத்தின் செல்வங்களையும் செல்வாக்குகளையும் பார்த்து தயவு செய்து உலகத்தின் பின்னாடி சென்று விடாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய கிருபையை வைத்திருக்கிறார். அவரிடத்தில் திரும்புவோம், அவரிடத்தில் திரும்புவோம். இந்த உலகம் கசப்பாக இருக்கலாம், இந்த உலகத்தில் வாழ்க்கை கொஞ்சம் வேதனையாக இருக்கலாம், ஆனால் அவரிடத்தில் திரும்புவோம். நித்திய ஜீவனை நமக்காய் வைத்திருக்கிறார், நித்திய ராஜ்யத்தை நமக்காய் வைத்திருக்கிறார். திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் தீர்க்கதரிசி மூலமாக கேட்கிறோம். நீங்கள் சாவதையும் நான் சாவதையும் கர்த்தர் விரும்பவில்லை, மனம் திரும்பி பிழைப்பதை விரும்புகிறார். என் ஆண்டவரே, என்னையும் என் வாழ்க்கையும் என்னை குடும்பத்தையும் நான் உம்மிடத்திலே தருகிறேன் என்று சொல்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, எருசலேம் நகரம் அன்றைக்கு கைவிடப்பட்டது, இதோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாடும் நகரமும் ஆண்டவரே உடைய வருகை நாளிலே நாங்களும் கூட கைவிடாதபடிக்கு அப்பா நாங்கள் மனம் திரும்பி பிழைக்கிற பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அவருடைய கிருபையாய் நமக்கு இறங்கி நம் பாவங்களை மன்னித்து, நம் அக்கிரமத்தை மன்னித்து, எருசலேமுக்கு வந்த தண்டனை நமக்கு வராதபடிக்கு, எருசலேமுக்கு வந்த பாழ்கடிப்பும் அழிவு நமக்கு வராதபடிக்கு கர்த்தர் தமது கிருபையால் நம்மை தப்புவிக்கும்படியாக அவருடைய இரக்கத்துக்காக நாம் பெற்றுவோம். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை நான் வாசித்தோம், உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானித்தோம். என் தேவன், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தையும், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தையும், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆசாரியர்களையும், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களையும் ஏன் கைவிட்டீர் என்று அப்பா எங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருந்தது. ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார்.
அவர் இரக்கமும் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது நம்முடைய ஜனத்தையும் ஆலயத்தையும் நகர்த்தியும் கைவிட்டாரே என்ற வேதனை இருந்ததப்பா. சத்தியத்தை நான் வாசித்த பொழுது ஆண்டவர் செய்தது நியாயம்தான், நீர் நியாயத்தை செய்கிற தேவன் தான், நீர் நியாயத்தையே செய்தீர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்பா. அந்த ஜனங்களைப் போல நாங்களும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக இருந்து எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உன் சமூகத்துல காத்திருந்து ரட்சகா நீ வரும் நாளிலே மீட்கப்பட்ட கூட்டத்திலே நாங்களும் எங்கள் சபையும் இதுவரைக்கு கூடியிருக்கிற இந்த சிறு கூட்ட மக்களும் உன்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற குடும்பமாய் பிள்ளைகளாய் உயர்த்தப்பட ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும் என்று வேண்டிக் கொள்கிற தகப்பனே. வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் அப்படி குடும்பங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் அருமை இரட்சகரும் மீட்பருமான இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.